பௌஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாதத்தின் 12ஆம் அத்தியாயமான 12ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதையானது கேட்கும் பக்தர்களை, செவிமடுக்கும் பக்தர்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தங்குமிடத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு புனிதமான கதையாகும். இன்றைய கதையானது மன்னர் நகுஷர் தேவரிஷியான நாரத மாமுனிவரிடம் பௌஷ்ய மாதமான தை மாதத்தில் எந்த விரதம் மற்றும் செயல் உள்ளது, இதன் காரணமாக ஒரு மனிதனின் அனைத்து பிறப்புகளில் இருந்தும் அவரது அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன என்று கேட்டார். நாரத மாமுனிவர், அரசரே, பௌஷ்ய மாதத்தில் செய்யப்படும் விரதம், மந்திரம், தானம் மற்றும் ஹரிகதை செவிமடுத்தல் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. பௌஷ்ய மாதத்தில் பக்தியுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதையை கேட்கும் பக்தர் அதனை மற்றவர்களுக்கும் கூறுகிறார். மேலும் அறியாமையில் இருப்பவர் துறந்தவரின் இதயம் சுத்திகரிக்கப்படுகிறது மற்றும் அவரது அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. பௌஷ்ய மாதத்தில் ஒரு எளிய விரதம், துறவு மற்றும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவர் யமலோகத்திலிருந்து யமதர்மராஜரிடமிருந்து விடுதலை பெறுகிறார் மற்றும் உணவு உட்கொள்ளாமல் விரதமாயிருத்தல் மற்றும் புலால் உண்ணாமை, மது அருந்தாமை ஆகியவற்றின் சிறப்புகளும் இதில் விவரித்து கூறப்பட்டுள்ளன. அதிசய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. ஒரு பக்தர் அறியாமையால் மிகவும் பாவம் செய்தார். பல பாவங்களில் சிக்கிக் கொண்டார். பௌஷ்ய மாதமான தை மாதத்தில் அவர் பக்தியுடன் ஹரிகதையை ஒரே முறை மட்டுமே செவிகளால் ஸ்ரவணம் செய்தார். அதாவது கேட்டார். ஒரு முறை மட்டுமே கேட்டார். இதன் விளைவாக அவரது இதயம் மாற்றமடைந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளால் அவர் காப்பாற்றப்பட்டார். இறை நம்பிக்கையானது நிகழ்த்த இயலாத காரியங்களையும் நிகழ்த்தும் என்பது இன்றைய கதையிலிருந்து நமக்கு புலனாகிறது. இன்றைய 12ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.